வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அரியாசனத்தில் எனக்கு சரியாசனம் கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சிறந்தாண்ட நன்றிகள். இன்றைய சிந்தனைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு குரு. உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உணரு தன்மை ஒளிர தூய்மை பெற்றேன் ஐயா. குரு கரு உண்டானது என தெரிந்தவுடன் ஆரம்பிக்கும் தாயின் உன்னதமான எண்ணங்கள், உயர்வான சிந்தனைகள், தனக்கும் பிறக்க இருக்கும் குழந்தையை பற்றி, இறைநிலை பற்றி கேட்கவே வேண்டாம். சின்சியாரிட்டி, டெடிகேஷன், குவாலிட்டி, குவான்டிட்டி இத்தனை இருக்க வேண்டும். ஆனால் குரு என்பவரிடம் எந்தவித எதிர்பார்ப்பும் கிடையாது. தன்னுடைய இடமிருந்து நான் கண்டேன், உனக்கு காட்ட வல்லேன், நான் உணர்ந்தேன், உனக்கு உணர வைப்பேன், நான் புரிந்தேன், உனக்கு புரிய வைப்பேன் என சொல்லுபவர். ஏனென்றால் தன்னிலை உணர்ந்தவர், தன்னலமற்றவர், தன்னிகரானவர். குரு தன்னுடைய ஸ்தானத்துக்கு, இடத்துக்கு தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லாம் வர வேண்டும் என நினைப்பவர். கோடி புண்ணியம் செய்தால்தான் ஐயா உம்மை குருவாய் பெற்றோம், குருவே உன் வழி நடத்தலே எங்களுக்கு கோடி புண்ணியம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்க தெரியும். ஆனா நம்ம மறந்துடுவோம். குரு முதல்ல தவம் முடிஞ்ச பிறகு நம்மைத்தான் முதலில் வாழ்த்திக்க சொல்வார். அருட்தந்தையிடம் நான் வந்த பிறகு மறுபிறவி எடுத்தது போன்ற ஒரு உணர்வு. மனிதன் பிறக்கும் முன் இருந்து ஸ்போம் இருந்து இறைவன் அடி சுத்தவெளி போய் சேரும் வரை இருக்கும் உன்னதமான பயிற்சிகள், காயகல்பம் முதல் ஆத்ம சாந்தி தவம் வரை. இன்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்பது போல நம் அருட்தந்தையின் அனைத்து பயிற்சிகளையும் அதன் மூலம் எல்லா வளமும் நமக்கு கிடைக்கும். மனிதர் மாமனிதராய், மகரிஷியாய், நம்மை மனித தெய்வங்களாய் மாற்றுவதற்கு அவர் கொடுத்த பயிற்சிகள். மென்மையான உயிருக்கு காய கல்பம், திடகாத்திரமான உடலுக்கு உடல் பயிற்சி, பண்பான மனத்துக்கு அகத்தாய்வு, அகத்தவம், ஒவ்வொரு செயலுக்கும் செயல் விளைவு தத்துவம், நன்மை தரும் நவ கிரகங்களை பற்றி ஆய்வு, நாடி நரம்புக்கு நாடி சுத்தி, ஸ்பைனல் கார்டு நன்றாக இருக்க, பாசஸ் கொடுக்க, தண்டுவட சுத்தி சிறப்பாக வாழ வாழ்த்தும் பயனும், அருகுண சீரமைப்புக்கு எண்ண மாய்தல், ஆசையை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், முழுமை பேரு, குணநல பேரு. எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் வேணுமா? சினம் தவிர்த்தலுக்கு அட்டவணை போடுங்க, கவலை ஒழித்தலுக்கு ஒரு அட்டவணை போடுங்க, தற்சோதனைக்கு அட்டவணை போடுங்க. எல்லாவற்றுக்கும் முதன்மையானது அருட்காப்பு, சங்கல்பம். தனி மனிதன் அமைதியின் மூலம் உலக சமுதாய அமைதி கிடைக்கவும், ஒவ்வொரு செல்லில இருந்தும் பிரபஞ்சத்து வரைக்கும் சிறப்பாக இயங்க காந்த தத்துவம். இத்தனைக்கு மேல வேற என்னங்க வேணும்? வாழ்க்கையை சிறப்பாக ரசித்து வாழ்வோம். மனவளக்கலையில் இத்தனை பயிற்சிகளை நாம் முயற்சியுடன் செய்து வந்தால் நமக்கு நிம்மதி வளக்கலை, பணவளக்கலை, மகிழ்ச்சி வளக்கலை, ஆரோக்கிய வளக்கலை, ஆனந்த வளக்கலையாக வாழ்ந்து கொண்டே இருப்போம். திருமூலர், வள்ளலார், சித்தர்கள் போன்ற ஞானிகளின் கருத்துக்களை, வரிகளை நாம் சற்று கற்க கேட்க அந்த வேவ்லென்த்ல தான் இருக்கும். ஞானிகளுக்கு மட்டும்தான் புரியும். ஆனா நம்மளுடைய குரு அருட்தந்தையின் வரிகள் எல்லாம் மிக மிக எளிமையான உரையிலேயே இருக்கும். கூட ஆழமான உணர்வுகள் கூடிய வகையிலையும் இருக்கும். எடுத்துக்காட்டாக, எவர் ஒருவர் ஒரு துன்பம் வந்த போது ஏற்றுக்கொள்வோம், வினை போகும் மருந்தென்று. இறைநிலை தெரிந்த இன்பத்தின் உயிர்களின் பால் எழுப்பும் நட்பே அன்பாகும். இறைவன் தன்னைத்தான் ரசிக்க எடுத்துக்கொண்ட பிறப்பு மனித பிறப்பு என்று பாடல்களை எடுத்தோமேயானா, இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, அன்பு ஊற்றாய் நிறைந்த இறைவா, நன்மை தரும் நவ கோள்கள் நட்சத்திர கூட்டம், நானகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய். தவத்தை பத்தி சொல்றாங்களா? நித்தியமும் ஆனந்தமாக இருக்க நித்தியானந்த தவம், எப்பொழுதுமே விழிப்பு நிலையுடன் இருக்க அக்னி தவம், பிரபஞ்சத்துக்கு தொடர்பு கொண்டு நம் வாழ்த்துக்கள் பழிக்க துரிய தவம், உயிர் சக்தியை அதிகமாக கூட்டிக் கொள்ள சாந்தி தவம், இறை நிலையோடு கடக்க இறைநிலை தவம், பஞ்ச இயந்திரங்கள் நன்றாக செயல்பட பஞ்சேந்திரிய தவம், பாவங்களை அழிக்க சஞ்சிதன் கர்மாவை ஒழிக்க துரியாதீத தவம்,
வர்ம புள்ளிகள் நன்றாக செயல்பட 9 மைய தவம். இவ்வளோ பெருமை உடைய மகானின் கருத்துக்களை எல்லாம் நாம் உள்வாங்கி நடக்கவில்லை என்றால் படிக்கிறதெல்லாம் ராமாயணம், இடிக்கிறதெல்லாம் பெருமாள் கோயில் என்ற ரீதியில் அல்லவா போய்விடும். நல்லோரை காண்பதும் நன்றே, நல்லோர் சொல் கேட்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்ற வரிகள் இப்ப இந்த சூழ்நிலைக்கு நம்மளுக்கு ரொம்ப நல்லா பொருந்தங்க. பல மாதங்களாய் மெய்ப்படுகின்றன. நம் நல்ல கருத்துக்கள் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் சென்று அடைந்து நல்வழிப்படுத்துகின்றன. இல்லங்கள் தோறும் மன்றங்கள் உருவாகின குருவின் அருளால். நம்மளுடைய அருட்தந்தையிடம் திருமுருளரை காணலாம், வள்ளலார் பெருமானை காணலாம், சித்தர் புருஷர்களை, ஞானர்களை எல்லோரையும் அவர் போலும் நாம் பார்க்கலாம். அரங்கின்றி வற்றாடியற்றே நிரம்பிய நூலின்றி ஆற்றிக்கொள்ளல். நூலை புத்தகத்தை மட்டும் இல்லாம நம்ம குருவுக்கும் ஒப்பிட்டு பார்க்கலாங்க. ஏன்னா மனத்தில் இருக்கும் கரடு முரடான தன்மைகளை நீக்கி மனத்தில் இருக்கும் இருளை போக்கி அருள் ஒளியை ஏற்றுவதற்கு குருவின் அருள் நமக்கு உதவியாக, உறுதுணையாக, நம்மை உருவேற்றுவதாக இருக்கும். பெரிய மரங்கள்லாம் மிகச்சிறியாய் வெட்டுவதற்கு நூலை பிடித்து சுண்ணாம்பு கட்டியால் கோடு போடுவார்களாம். அதே போல வீடு கட்டுவதற்கும் வீட்டு தொழிலாளிகள் வீடை நேர்த்தியாக மிகச்சிறியாக வருவதற்கு நூலை பயன்படுத்துவார்களாம். அப்ப இந்த நூலை நம்ம குருவுக்கு ஒப்பிடுறதுல ஏற்றதோடைய கடுத்தாய் இருக்கும். பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றினை பற்றுக பற்று வீடுவதற்கு. இந்த குறளை தெய்வத்துக்கு ஒப்பிடுறதை விட நம்ம குருபிரான் அருட்தந்தை அவர்களுக்கும் ஒப்பிடலாம் இல்லைங்களா? அவருக்கு எந்த பற்றுமே கிடையாதுமே. அதனால அவரை பற்றி கொண்டே பயிற்சிகளை செய்து கொண்டே முன்னேறி கொண்டே இருப்போம். இன்னொரு சின்ன கதைங்க. ஒரு கப்பல் ஒரு கடல்ல போய்ந்திருக்கு, மிதந்துட்டு இருக்கு. ஒரு காகம் புகை போக்கி பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. ரொம்ப தூரம் பயணம் பண்றப்ப காகத்துக்கு ஒரு சலிப்பு வருது. எவ்வளவு தூரம் போறதுன்னுட்டு எழுந்து பறக்க ஆரம்பிக்குது. எங்கெங்க பறக்க முடியும்? சுத்தி சுத்தி அந்த கடல்ல மட்டும்தான் பறக்க முடியும். அப்ப என்ன பண்ணுது? திருப்பியும் ஐயோ நம்ம விழுந்துருவோமோன்ற பயத்துல அந்த புகை போக்கி பக்கத்திலேயே வந்து உட்காருது. புகை போக்கி என்பவர் தான் குரு, காகம் என்பவர் சிஷ்யர். எவ்வளவு தூரம் பறந்தாலும் இல்ல குருவே இல்லாம கத்துக்கலான்னு நினைச்சா அந்த காகம் போல இருக்கிறது தான். வழிகாட்டியா இருப்பதற்கு குரு தேவை. குரு இல்லாத வித்தை ஒரு குருட்டு வித்தை. குரு அருள் இல்லை என்று திருவருளும் இல்லை. நமக்கெல்லாம் அருட்செல்வி, பிரம்மஞானி, அருள்நீதி இதே ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க. ஆனா அதை விட துணை பேராசிரியர், முதுநிலை பேராசிரியர். ஆனால் அவர் தனக்கு மட்டும் எப்பொழுதும் உலக நல தொண்டன் என்றே போட்டுக்கொள்வார். தலைமுறையாய் செய்த பாவங்களை குடமாக இருக்கும் பொழுது நாம் தான் கழிக்கணும். ஆனா குரு என்ன தெரியுமா பண்றாரு? நம்ம குழந்தைங்கள்லாம் தாங்க மாட்டாங்களேன்னு சொல்லி அழகான சின்ன சின்ன ஓட்ட உடைய ஒரு ஜல்லடைய நம்ம தலைமையில வச்சு தண்ணி ஊற்றும் போது பக்குவப்பட்ட மனத்தோடும் ஆனந்தமான பாவங்களை கழிக்க நமக்கு உதவுகிறாய். அருட்தந்தையே யாதுமாகி நின்றாய் குருவே அருட்தந்தையே. என்னுடைய பையன் எப்பவுமே சொல்லுவாங்க, அம்மா உங்களுக்கு நீ ஏத்த குரு, உங்களுக்கு நீ ஏத்த ப்ரொஃபசர், உங்களுக்கு நீ ஏத்த டாபிக் படிக்கிற பயிற்சி பண்றன்ற பேர்ல வாழறீங்கம்மா அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஐயாக்கு கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு கூட ஜாஸ்திங்க. இளமையின் அடையாளம் நிதானம்னு எப்பவுமே ஒரு கோவப்படுறவங்களை பார்த்து சொல்வாருன்னுட்டு சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் எப்பொழுதுமே பயிற்சி தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். கண்ணனுக்கு ஒரு தாசன் கண்ணதாசன் போல, பாரதிக்கு ஒரு தாசன் பாரதிதாசன் போல குருவுக்கு தொண்டர்களாய் 1 கோடி பேரும் குரு தொண்டர்களாய் வாழ்வோம். உலக அமைதி நிலைநாட்டுவோம். மகரிஷி அவர்கள் தன்னுடைய நாக்குக்கு பயிற்சி கொடுத்தார்களாம். ஆண்டாண்டு காலமா பயிற்சி கொடுத்தார்களாம். அப்ப நம்ம எவ்வளவு நாள் பயிற்சி கொடுக்கணுங்க? ஒவ்வொரு வார்த்தையும் தன் சொல்லுல இருந்து பாசிட்டிவ் எனர்ஜியா வரணும், நல்ல எண்ணமா பேசணும்னு ஒரு நாள் உட்கார்ந்து கையோட கையா விசிறிட்டு இருந்தாருங்களாம். ஒருத்தர் வந்து ஏன்பா விசிறீங்க ஐயா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல பழக்கத்தால எப்பவுமே கொசு வந்து உட்காந்து அடிச்சிடுறேன், அது பறந்து போயிடணும்ன்றதுனால இந்த பழக்கத்தை நான் ஏற்படுத்திட்டேன்னு. எப்பேற்பட்ட ஒரு குருங்க! அமெரிக்கா கார்ல யூஎஸ்ல இருப்பார்கள்லாம் வந்து அழைத்தார்களாம், ஐயா நீங்க எங்களோட வந்துருங்க, உங்களை மதிப்பு மரியாதையா பார்த்துக்கொள்ளும். ஆனா நம்ம குரு சொன்னாருங்களாம், இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா நான் இங்க இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் என கூறினாராம். எப்பேற்பட்ட ஒரு பெரிய பண்புங்க. குருவின் அறையை கூட்ட ஆள் வந்தா கூட முதல்ல கைய கூப்பி அவங்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டுதான் அப்புறம் கைய உயர்த்தி வாழ்க வளவுடன் சொல்லுவாங்க. எப்பேற்பட்ட ஒரு பணிவு ஐயா அவர்களது. அதே போல நான் இங்க இருந்து வேலூர் போய்
மன்றங்கள்ல பாடம் கத்துக்கும் போது திரும்பி வரும்போதும் ஒரு நிகழ்ச்சியான சம்பவம். திருநங்கை அம்மா ஒருத்தர் திடீர்னு வந்து முன்னால் நின்னு, அம்மா வாழ்க வளமுடன். நான் எப்பவுமே யூனிஃபார்ம்ல தாங்க போயிட்டு போயிட்டு வருவேன். எனக்கு ஒரு செகண்ட் தான் தயங்கினேன். அந்த அம்மா, அம்மா எனக்கு சொல்லலையே நீங்க வாழ்க வளமுடன் சொல்லிட்டு கேட்டு வாங்கின்னு கிளம்புனாங்க. இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப மனசுக்கு அமைதியாவும் நிறைவாவும் இருந்ததுங்க. தோண்டுகின்ற பொழுதெல்லாம் சுரக்கின்ற அருட்தந்தையின் தத்துவங்களே, வேண்டுகின்ற பொழுதெல்லாம் விளையும் அருட்தந்தையின் ஞான களஞ்சியங்களே, அருட்தந்தையே தூய தவப்பலனே, அற்புதங்களான பயிற்சிகளை கொண்டு எம்மை ஆளாக்கி விட்டவரே ஐயா, உமக்கு பண்பின் சிறந்தாழ்ந்த நன்றிகள் ஐயா, சிறந்தாழ்ந்த நன்றிகள். இந்த நேரத்துல என்னோட முன்னோர்களுக்கும் பெற்றவர்களுக்கும் சிறந்தாழ்ந்த நன்றிகளை சொல்லி வாழ்த்தி வணங்குகிறேன் ஐயா. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா அவர்களின் உரை பற்றி பேராசிரியர் மகேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். அம்மா லைட்டா தூக்கம் வந்துச்சுங்கம்மா, அப்புறம் முடிச்சிட்டேங்கம்மா இவங்க பேச்சு கேட்டு. தவம் எடுத்தது தவம் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டா கொட்டாவே வந்துச்சு. இப்பதான் சாப்பிட்டு வந்ததுனால இவங்க பேச்சு கேட்டு ஸ்டன் ஆயிடுச்சுங்க. முழிப்பு நல்லா வந்துருச்சுங்கம்மா. சிறப்பு சிறப்பு. வாழ்க வளமுடன். பகவதி தேவி அம்மா, அப்பா ஃபுல் எனர்ஜிங்க. தொடங்கும் போது இருந்து அப்படியே அருவியா கொட்டுது போங்க. கேட்க கேட்க எப்பொழுதுமே நம்ம குருநாதரை பத்தி திருமூலர் சுவாமிகள் சொன்னது போல கேட்க கேட்க பார்க்க பார்க்க நினைக்க நினைக்க நம்ம குருநாதர நமக்கு எப்படி ஒரு நெகிழ்ச்சியா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்குது. 15 நிமிஷம் அப்படியே நாங்க ஃபுல் எனர்ஜியோட நீங்க பேசுறது அத்தனையும் எங்களுக்கே வந்துருச்சுமா. அப்படி ஒரு அருமை. அப்ப நம்ம குருவை பத்திர நீங்க பேசுறது, நீங்க பேசுறதெல்லாம் பெரும் தன்மையோட ஒரு வார்த்தையா இருக்குமா. ரொம்ப நன்றி. ஆமாம்மா, அப்பதான் நீங்க இன்னும் உற்சாகமா நீங்க இங்க திருப்பூர் மண்டல் ஜூம்ல வந்து பேசுவீங்க. இல்லையா, உண்மையிலேயே நல்லா இருக்குது நீங்க பேசுறது எல்லாமே. ஏன்னா எப்பொழுதுமே சாமி வந்து நமக்கு இதைத்தாம்மா கத்து கொடுத்துருக்காங்க இல்லையா? இதத்தான், இந்த உணர்வுகளைத்தான் நமக்கு கத்து கொடுத்துருக்க. இதுதான்மா உலகம் பூரா ஒரு அற்புதமான ஒரு நல்ல தன்மைகளை மனவளக்கலைனா ஏற்படுத்தி கொடுத்துருக்குது இல்லம்மா. இன்னைக்கு எவ்வளவு சிறப்பா பேசுனீங்க. கேட்ட ஒரு செய்திமா, எனக்கு குரலே வரலமா, சொல்றதுக்கே வரல. ஆமா ஆமா, அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் நெகிழ்ச்சி ஆயிட்டீங்க. எங்களுக்கு கேட்கும் போதும் அவ்வளவு ஒரு நெகிழ்ச்சியா இருந்தது. அதுதான்மா குரு இல்ல, அதான் குரு. குருங்கிறவங்க ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர் ஞானிகள். அந்த ஓடு 15 ரூபா, பவுன் 40,000 அப்படின்னு எல்லாம் நினைக்க மாட்டாங்க. இறைநிலையே தன் மாற்றம் அடைஞ்சு அந்த நடமாடும் மனித தெய்வங்களாக சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா காயத்ரி அம்மா எல்லாம். அந்த மாதிரி அவங்க தெய்வங்களாத்தம்மா பார்ப்பாங்க. அவங்க கூட்டி தள்ளுறவங்கன்னெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு இறைவனாவே காட்சி அளிப்பாங்க. அதுவும் இல்லாம நமக்கு கிடைச்ச குரு இருக்கிறாங்களே அப்பா, நிஜமா நம்மளாம் புண்ணியம் செய்தவர்கள்மா. ஆமாம்மா, நீங்க சொன்ன கருத்துக்கள் ஒரு 2-3 சொல்லிடுறேன். எனக்கு அப்படியே ஒரே நிகழ்ச்சியா இருக்குது. நாங்கெல்லாம் குரு கிட்டயே சான்றிதழ் எல்லாம் வாங்கி அவங்ககிட்டயே ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கறதுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுமா. ஆமாம்மா, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத இருக்கிற குரு நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. தன்னலமற்றவர், கோடி புண்ணியம் நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட பயிற்சிகளை எல்லாம் மிக சிறப்பா, அதுல என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் சொன்னீங்க பாருங்க. சும்மா அதிரடியா இருந்தது எனக்கு. எல்லாமே ஏமா ஒரு பொண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ 14 வயசுக்கு மேல இந்த மகரிஷி கொடுத்த இந்த மனவளக்கலையே ஒரு பேக்கேஜிங்கா கொடுத்துட்டா அவங்க வாழ்க்கை எவ்வளவு சிறப்பா இருக்கும் இல்லைங்களா? எவ்வளவு ஒரு நிம்மதின்னு சொன்னீங்களே, நிம்மதி கலை. நீங்க நமக்கு வாழ்க்கையை சிறப்பாக நடத்துவதற்குண்டான இந்த மனவளக்கலை நமக்கு நிம்மதி கலைன்னு சொன்னீங்களே ஒரு இடத்துல. அற்புதம் அற்புதம். பற்றில்லாத குருவை பற்றி இருக்கிறோம், பற்றில்லாமல் வாழ்வோம்னு சொன்னீங்க ஒரு இடத்துல.
அற்புதம் அற்புதம்மா. குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்ல. இந்த ஜென்மத்துல வேதாத்திரி மகரிஷியோட நமக்கு ஆசியும் அருளும் கிடைச்சது. நம்ம முன்னோர்களும் நாமளும் ஏதோ கொஞ்சம் முற்பிறவியில செஞ்சிருப்போம் போல் இருக்குது. அப்ப நாம் அனைவருமே பாக்கியவான்கள், புண்ணியம் செய்தவர்கள். வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன்மா. அம்மா இன்னைக்கு 4 பேருமே ரொம்ப அசத்தலான உரையாடல் கொடுக்கறவங்கம்மா. அப்படியம்மா? ஓ, என்ஜாய். நேத்து நானு சன்னைதான் நின்னுட்டு இருக்கேன். அப்படியா? என்ஜாய் பண்ணலாம்பா. ஆமாங்கம்மா, ஆமாங்க. நாமளும் சேர்ந்து. வாழ்க வளமுடன். ஆமாங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பகவதி தேவி அம்மா அவர்களின் உரையை பற்றி பேராசிரியர் முத்துக்குமார் ஐயா அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த நேரத்துல நான் வந்ததே உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். வேலை சமயத்துல நன்றிங்கம்மா. 4 ஜாம்புவான்கள் நாம கொஞ்சம் கேட்டுக்கலாம், நாமளும் கொஞ்சம் கத்துக்கலான்னு வந்து இருக்கேன். பகவதி அம்மா வந்து இப்ப அடுத்த தலைப்பு ராஜகோபாலய தீபாவளி சரவெடினாங்க. இப்பவே இங்க சரவெடி வெடிச்சிருச்சு. அந்த மாதிரி பகவதி அம்மா எப்பவுமே ஒரு எக்ஸ்பிரஸ் மாதிரி டக்கு டக்குன்னு பஞ்சு டாக் மாதிரி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கீங்க. மனவளக்கலை மொத்தத்தையும் குரு என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ ஒரு தவத்தை நீங்க விட்டு வைக்கல. ஒரு ஆசிரியர் என்னென்ன ஆசிரியர் நம்ம குரு வந்து நம்மளை எப்படியெல்லாம் ஒரு பட்டம் கொடுத்து நம்மளை அழகு பார்த்தாரோ அது அத்தனையும் சொல்லிட்டீங்க. அருள்நிதி பேராசிரியர், மூத்த பேராசிரியர், முதுநிலை பேராசிரியர், அவர் அழகு பார்த்து கடைசியில் அவர் உலக நல தொண்டனா தான் போட்டுக்கிட்டார ஒழிய அவர் எதுவும் போட்டுக்கலன்னு ஒரு அதுதான் குரு. அதுதான் தன்னை முன்னிறுத்திக்க மாட்டாங்க எப்பவுமே. அதை தெளிவா எடுத்துரைச்சிங்க. அது உங்களுக்கே உரிய அதை உங்க பேசுறதே நீங்க இந்த கவிதை நிறையில தான் பேசுறீங்க. அந்த சொற்றொடரெல்லாம் எப்படிதான் வருதுன்னு தெரியல. டக்கு 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 டக்குன்னு பேசுறீங்க. உண்மையாலுமே இந்த குரு பத்தி நீங்க பேசுனதுனால குரு அநேகமா சூக்குமாக உள்ளிருந்து பேசியிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய இந்த தொடர் இதே மாதிரி பல நிகழ்வுகள் நீங்க நடத்தணும். 1 மணி நேரம் பேசுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பையும் நீங்க ஏற்படுத்தி ஒரு பெரிய நிகழ்வாக நீங்க நடத்தணும். இல்ல, நேத்து நான் புக் பண்ணிட்டேங்கய்யா. 4 பேருக்கு 1 மணி நேரத்துக்கு புக் பண்ணிருக்கிறேங்கய்யா. மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். பாத்துங்க, இதுதான் உடற்பயிற்சி ஆசிரியர் கிட்ட 1 நிமிஷம் பேசலாமாங்க ஐயா? அப்புறம் பேசிக்கலாங்கம்மா, நம்ம நிகழ்வுக்கு போயிடுவோம். ஐயா 8-10 மாசமா உங்க கூட இணைஞ்சு கத்துக்கிறோம். உட்காந்து ராத்திரி பகலா நீங்க உழைக்கிற உழைப்புக்கு இந்த அளவு கூட நாங்க ஒரு துளி கூட எதுவும் செய்யலன்னா அப்புறம் உங்களோட ஸ்டூடெண்ட் மாணவின்னு சொல்லிக்கிறதுல என்னங்க ஐயா எங்களுக்கு பெருமை இருக்க போகுது. நாங்களும் மாணவர் தாங்கம்மா. நாங்க எல்லாருமே மாணவர், மகரிஷிக்கு மாணவர்கள். உலக நல தொண்டனுக்கு மாணவர்கள் நம்ம அனைவரும். எல்லாருமே மகிழ்ச்சிங்கம்மா. தொடர் பாருங்க, நம்ம ரொம்ப சந்தோஷம். என்ன போட அம்மாவும் சொல்றாங்க 1 மணி நேரத்துக்கு அதெல்லாம் புக் பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க. பாருங்க, அதுதான் காந்த காலத்துல குரு இருக்கிறாருங்கிறது உறுதியாயிடுச்சு. மிக்க நன்றிங்கம்மா. பகவதி அம்மாவுக்கு வாழ்த்துக்கள். நன்றிங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பகவதி தேவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் பகவதி தேவி அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த உரையாக துணை பேராசிரியர் சந்திரா அம்மா அவர்கள் எண்ணம் போல் வாழ்வு என்ற தலைப்பிலே உரையாட இருக்காங்க. அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறை ஆற்றலையும் என்னை ஈன்ற பெற்றோரையும் வணங்கி மகிழ்கிறேன். குருவின் திருவடியை வணங்குகின்றேன். திருப்பூர் மண்டல ஜூம் இணைப்பு மூலமாக இணைந்துள்ள அன்பான வேதாத்திரிய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கமும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். எண்ணம் போல் வாழ்வு என்ற தலைப்பில் உரையாட வந்துள்ளேன். நம் அனைவருக்குமே வாழ்வின் நோக்கம் ஒன்றுதான். இறைநிலையை உணர்ந்து இறைநிலையுடன் இணைதல், வாழும் காலத்தில் ஆரோக்கியமாக, மகிழ்வாக, இணக்கமாக, இன்பமாக வாழ்தல். ஆனால் எத்தனை பேரால் எப்பொழுதும் இன்பமாக வாழ முடிகிறது? பணம் இருந்தால் போதும், மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்கிற
தவறான எண்ணம் பல பேரிடம் உண்டு. கோடிக்கணக்கான செல்வ வளம் இருக்கும் பலர் மன நிம்மதி இல்லாமல், நிறைவு இல்லாமல் போலித்தனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புகழின் உச்சியில், செல்வ வளத்தின் உச்சியில் இருக்கும் பலர் தற்கொலை செய்து கொள்கிறார்களே, அது ஏன்? பண வசதி மிகவும் குறைவு, அதனால் எளிய வாழ்க்கை, ஆனால் அன்பான குடும்பம், நிறைவான இன்பம் என ஒரு சிலர் மகிழ்வுடன் இருக்கிறார்களே, அது ஏன்? இன்பம், துன்பம், நன்மை, தீமை இவை அனைத்துக்கும் நாமேதான் காரணம். அவரவரது எண்ணமே அவர்களது வாழ்வின் வெற்றிக்கோ தோல்விக்கோ காரணம். எண்ணம் எழும் இடமோ ஓர் புள்ளியாகும். இயங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம். எண்ணம் தான் அனைத்துமே. எண்ணத்திற்கு அப்பால் ஒன்றுமே இல்லை. வெற்றியும் தோல்வியும், சிறிதும் பெரிதும், நன்மையும் தீமையும் எல்லாமே எண்ணத்துக்குள்ளிருந்து வருவதுதான். பிரபஞ்ச இயக்கங்கள் அனைத்திலும் எண்ணம் தான் உயர்வானது. யாராவது தோல்வியோ தீமையோ வர வேண்டும் என்று அவர்களே நினைப்பார்களா? நாமே எப்படி காரணமாக இருக்க முடியும் என வினா வரலாம். எண்ணம் என்பது பற்றி மகரிஷியின் விளக்கத்தை இப்போது நாம் பார்ப்போம். எண்ணம் வேறு, நீ வேறு அல்ல. சிந்தித்துப் பார். அது காலம், இடம், பருமன், இயக்கம் என்ற 4 வித தன்மைகளோடு இயங்கிக் கொண்டும் அவற்றை கடந்து மௌன நிலை அடைந்தும் மாறி மாறி நிற்கும் மாயாஜால பொருள். எண்ணத்தின் நிலையை அறிந்து கொண்டால் நீ உன்னை அறிந்து கொண்டாய் என்பதுதான் பொருள். எண்ணத்தை ஆராய்ந்து கொண்டே இரு. எண்ணத்தை நிறுத்த முயலாதே, அது அதிகமாக அலையும். அதை அறிய முயன்றால் அப்போது அது தானே சிறுக சிறுக அமைதி பெறும். இது மகரிஷியின் மணிவாக்கு. பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டறிந்த விஞ்ஞானிகள் மற்றும் புகழ்பெற்ற படைப்புகளை உருவாக்கிய எழுத்தாளர்கள் இவர்கள் எல்லோருமே சொல்லும் ஒரே விஷயம், என் எண்ணத்தில், என் உள்ளுணர்வில் தோன்றியது, அதை நான் ஆராய்ச்சி செய்து இந்த கண்டுபிடிப்பை வெற்றிகரமாக செயல்படுத்தினேன் என்பதுதான். இதே கருத்தைத்தான் அனைவரும் சொல்வார்கள். எண்ணத்தில் தோன்றிய கருத்தே இன்று நம் நவீன உலகில் பல பல கருவிகளாக வடிவம் பெற்று நமக்கு பயன்பட்டு கொண்டிருக்கின்றது. இது மறுக்க முடியாத உண்மை. ஆக்கத்துக்கு உதவும் அதே எண்ணம்தான் உலகை அழிக்கவும் உதவுகிறது. நன்மை தரும் விஞ்ஞான படைப்புகள் ஒரு பக்கம் என்றால், அணு ஆயுதம், ஏன் இப்போது உலகை நடுங்க வைத்துக் கொண்டிருக்கும் COVID-19 கொரோனா கூட ஒரு தீய எண்ணத்தின் விளைவுதான் அல்லவா? மனதில் உள்ள தீய எண்ணங்களை எப்படி அகற்றுவது என்று சீடர்கள் குருவிடம் கேட்டனர். குரு காலி மண்பானையை கொண்டு வந்து இதில் என்ன இருக்கிறது என்று கேட்க, பெரும்பான்மையான சீடர்கள் ஏதும் இல்லை என்றனர். ஒரே ஒரு சீடன் மட்டும் பானைக்குள் காற்று இருக்கிறது என்றான். இந்த காற்றை எப்படி வெளியேற்றுவது என்று குரு வினவ, அனைவரும் அது சாத்தியமில்லை என்று சொல்ல, அந்த புத்திசாலி சீடன் மட்டும் பானையை நீரால் நிரப்பினால் காற்று வெளியேறிவிடும் என்றான். குரு இப்பொழுது சொன்னார், மனதில் உள்ள தீய எண்ணங்களை எப்படி வெளியேற்றுவது என்று கேட்டீர்கள் அல்லவா? நல்ல எண்ணங்களை நினைக்க நினைக்க தீய எண்ணங்கள் தானாகவே வெளியேறிவிடும். நீரை கொண்டு பானையை நிரப்பினால் காற்று வெளியேறுவது போல மனதை நேர்மறை எண்ணங்களால் நிரப்பினால் தீய எண்ணங்கள் மறைந்துவிடும். நீர் நிறைந்த பானை போல மனம் நிறைவு பெற்றதாக இருக்கும் என்றார். இது பழைய விளக்கம்தான், உதாரணம்தான். ஆனால் என்றாலும் என்றைக்கும் பொருத்தமான ஒரு உதாரணம் அல்லவா? ஓல்ட் இஸ் கோல்டு. தீய எண்ணத்தை சும்மா நினைக்கத்தானே செய்கிறேன், செயலில் இறங்கவில்லையே என தீமையான ஒரு எண்ணத்தை மனதால் நினைப்பது கூட மிகப்பெரிய தவறு. அந்த தீய எண்ணம் நாம் சும்மா இருந்தாலும் அது சும்மா இருக்காது. ஒத்த தரம் உடைய இன்னொருவர் மனதில் நுழைந்து அது தனக்கு செயல் உருவம் கொடுத்து கொண்டு விடும். அத்தகு ஆற்றல் பெற்றது எண்ணம். அதனால் தான் வள்ளுவர் உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வோம் எனல் என உலக பொதுமறையில் குறிப்பிட்டுள்ளார். உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள் வாழ்வில் உயர்ந்து கொண்டே போவார்கள். தாழ்ந்த எண்ணம் கொண்டவர்களது வளர்ச்சி ஒரு டெம்பரரி வளர்ச்சியாக இருந்தாலும் பின்னர் தடைகளை சந்திக்கும். நல்லதையே நினைப்பேன், நான் நல்லதையே செய்வேன் என்ற எண்ணத்தோடு நாம் ஆற்றலை செயல்படுத்தினால் அதுவே
நேர்மறை எண்ணம், பாசிட்டிவ் எனர்ஜி. நாமும் இன்பமாக வாழ வேண்டும், பிறரும் நன்கு வாழ நம்மால் ஆன உதவிகளை செய்ய வேண்டும். அன்பும் கருணையும் ஈகையும் ஒரு இயல்பாகவே நமக்குள் இருக்க வேண்டும். அத்தகைய எண்ணத்தை வளர்த்தால் வாழ்வில் மகிழ்ச்சியே. ஒரு குட்டி கதை. புத்தர் ஒரு முறை காட்டு வழியே பயணிக்கும் போது ஒரு பாழடைந்த கிணற்றிலிருந்து அபய குரல்கள் ஒலிக்கின்றது. எட்டி பார்க்கிறார். அது ஒரு நரக கிணறு. அதில் பாவம் செய்த எத்தனையோ பேர் பரிதாபமான நிலையில் கூக்குரலிட்டு கொண்டு அழுது கொண்டு வருந்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் ஒருவன் அதிகமாக சத்தம் போட்டுக் கொண்டிருந்தான். சாமி, என்னை காப்பாத்துங்க என்று அலறினான். புத்தர் அங்கிருப்பவர்களை உற்று பார்த்தார். ஒருவராவது ஏதாவது ஒரு நல்ல செயல் செய்திருப்பார்களா என்று. ஒருவரும் தேரவில்லை. அதிகமாக கூக்குரல் இட்டவன் தான் அதிகமாக பாவம் செய்திருக்கிறான். அப்படியும் புத்தருக்கு கருணை பொங்கியது. புத்தர் அல்லவா, சரி, இவன் வாழ்நாளில் ஏதாவது ஒரே ஒரு நல்ல காரியமாவது செய்திருப்பானா என்று பார்க்கிறார். அப்போது அவருக்கு ஒரு காட்சி தெரிகிறது. ஒரே ஒரு முறை அந்த கொடியவன் தன் காலடியில் மிதிப்படவிருந்த சிலந்தியை மிதிக்காமல் தாண்டி சென்றிருக்கிறான். அது கூட தற்செயலாகத்தான். அந்த ஒரு நல்ல விஷயம்தான் அவனோட கணக்கில் இருந்தது. இந்த காட்சி புத்தருக்கு தெரிகிறது. இந்த ஒரு நல்ல செயலுக்காக இவனை காப்பாற்றலாமா என அவர் நினைத்த மாத்திரத்திலேயே அவர் கையில் ஒரு சிலந்தி தோன்றியது. அந்த சிலந்தியிலிருந்து பின்னப்பட்ட வலை அந்த மரண கிணற்றின் அடி வரை சென்றது. புத்தர், நீ இந்த நூலை பிடித்துக் கொண்டு மேலே வா என்றார். இந்த அற்ப சிலந்தி இழை போதுமா என அப்போதும் அந்த கொடியவன் கத்தினான். ஆஹா, போதுமே என்றார் புத்தர். அவன் சந்தேகத்துடன் நூலிழையை பற்றினான். அது அவனை தாங்கும் அளவு உறுதியாக இருந்தது. அவனுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த நூலிழையை பற்றியவாறே மெதுவாக மரண கிணற்றிலிருந்து மேலே ஏறினான். கொஞ்ச தூரம் ஏறியதும் அவனுக்கு பின்னால் யாரோ வருவது மாதிரி உணர்ந்து கீழே பார்த்தான். நரக குழியில் இருந்த மற்றவர்களும் அந்த நூலிழையை பற்றி கொண்டு மேலே வர முயன்று கொண்டிருந்தார்கள். ஆத்திரமடைந்த அந்த கொடியவன் கத்தியை எடுத்து தனது காலுக்கு கீழே உள்ள நூலிழையை வெட்டி எறிந்தான். தான் மட்டும் மேலே ஏறி வர முயன்றான். அப்போது அந்த நூலிழை அருந்து அவன் மீண்டும் நரக குழியில் வீழ்ந்தான். அவன் செய்திருந்த ஒரு அற்பமான ஒரு நல்ல செயலுக்காக கூட அவனை காப்பாற்றலாம் என்று இறைநிலை நினைத்தால் கூட அந்த தீய எண்ணத்தின் விளைவை பார்த்தீர்களா? தீய எண்ணம் எப்பொழுதுமே தீய விளைவுகளைத்தான் தரும். மனிதன் தன் எண்ண ஆற்றலை முறையாக பயன்படுத்தாமல் தன் தேவை, தற்கால இன்பம் என்ற குறுகிய மனநிலையில் உணர்ச்சி வயமாகி பிறர்க்கும் பிற்காலத்துக்கும் தீமை விளையும் செயல்களை புரிகின்ற போது தீமையான எண்ண அலைகள் தீய அலைகளாக பரவி இயற்கையின் ஆற்றலில் ஒரு பகுதியாகவே பரவி அதன் காரணமாகவே இயற்கை சீற்றம், போர், மழையின்மை இது போன்ற தீய விளைவுகளை நமக்கு கொடுக்கின்றது. மனிதர்களின் எதிர்மறையான எண்ணமே இயற்கை சீற்றத்துக்கும் காரணமாகின்றது. எண்ணம் உணர்ச்சி வயப்படும் போது அது ஆசை, சினம், கடும்பற்று, பால் கவர்ச்சி, ஒருதலைப்பட்ட உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் ஆகிய 6 தீய குணங்களாக விளங்குகின்றது. அதே எண்ணம் நேர்மறையாக இருக்கும் பொழுது தனது நிலை உணர்ந்து முழுமை பெறும்போது நிறைமனம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு, சமநோக்கு என்ற நல்ல குணங்களோடு மன்னிப்பு, அன்பு, அருள் போன்ற நற்குணங்களையும் உருவகப்படுத்திக் கொண்டு உயர்வு பெறுகிறது. வாழ்வில் வெற்றிக்கு வழிவகுக்கிறது. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் எனவும் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்ததம் உள்ளத்தனைய உயர்வு எனவும் ஆண்டோர்கள் கூறியிருக்கிறார்கள் அல்லவா? மனிதன் தன் குண நலன்களை, எண்ணத்தை நல்ல முறையில் உயர்த்தினால் தெய்வமாகலாம். ஆம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்.
ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம், மனம் மனம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். நிச்சயமாக மனிதன் என்பவன் தெய்வ நிலையை அடைய முடியும். நமது எண்ணங்களில் கவனமாக இருங்கள். அவை வார்த்தைகளாக வெளியேறுகின்றன. வார்த்தைகளில் கவனமாக இருங்கள். அவை செயலாக உருப்பெறுகின்றன. செயல்களில் கவனமாக இருங்கள். அவை பழக்கமாக மாறுகின்றன. பழக்கங்களில் கவனமாக இருங்கள். அவை ஒழுக்கமாக உயர்வு பெறுகின்றன. ஒழுக்கத்தில் கவனமாக இருங்கள். அதுதான் உயர்ந்த வாழ்க்கையை உருவாக்குகின்றது. வேதாத்ரி மகரிஷி காட்டிய வழியில் நிறை மனம், ஈகை, சகிப்புத்தன்மை, எதிர்பார்ப்பு இல்லாமை, மன்னிக்கும் கருணை குணம், இன்முகம், இன்சொல், பிறருக்கு உதவும் மனப்பான்மை, தொண்டாற்றும் உள்ளம், இவற்றோடு அருள் தொண்டராக நாமும் இன்பமாக வாழ்ந்து சமுதாயத்திற்கும் உதவுவோம். இத்தகு உயர்ந்த எண்ணம் இருந்தால், நல்ல எண்ணம் இருந்தால் வாழ்வில் மகிழ்ச்சியே என கூறி அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை முன்னதாகவே தெரிவித்துக் கொண்டு வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. துணை பேராசிரியர் சந்திரா அம்மா அவர்களின் உரையை பற்றி பேராசிரியர் மகேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். அம்மா முத்துக்குமார் ஐயா சொல்றதுன்னா சொல்லுமா? அம்மா நீங்களே சொல்லிருங்கம்மா. ஏம்மா ஐயா உள்ள வந்திருக்கிறார், சொல்றதுன்னா சொல்லட்டுமே, கேளுங்க. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்த்துலாமா, நீங்க வாழ்த்துங்க. ஐயா சொல்லுங்க, நான் இன்னைக்கு உங்களுடைய வாழ்த்துறை நான் கேக்குறேன். மகிழ்ச்சிங்கம்மா, வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வாழ்த்தணும், நான் உங்கள்கிட்ட வாழ்த்து வாங்கலான்னு வந்தா நீங்க எங்கிட்ட வாழ்த்துவாங்க. ஐயா மகரிஷியோட அருளால நம்மளுக்கு வாழ்த்துனா எல்லாத்துக்குமே எல்லாரும் கொடுக்கலாங்கிற தன்மைக்கு வந்துட்டோம் பாருங்க நம்மெல்லாம். உண்மைதாங்க, உண்மைதாங்க. ஆமாங்க. சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. சந்திராம்மா எப்பவுமே பாடல் நான் எதிர்பார்த்தேன், எப்படி ஒரு பாட்டு பாடுவாங்க அப்படின்னு. அது சொன்ன மாதிரியே பாடிட்டாங்க. மகிழ்ச்சிங்கம்மா. மனிதன் என்பவன் தெய்வமாகலான்னு இறுதியா அந்த பாட்டு அந்த குரல் கரெக்டா அந்த ராகத்திலே பாடிட்டீங்க. அருமை. அதுபோக தீமைக்கும் நன்மை செய் அப்படிங்கிற அந்த ஒற்ற வரிய மிக விளக்கமா சொன்னீங்க. அந்த புத்தரோட கதை நான் இன்னைக்கு கேட்கிறேன். உண்மையாலுமே அந்த மாதிரி மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் கூட தான் மட்டுமே வாழணும், பிறர் வாழக்கூடாது என்கின்ற ஒரு அந்த எண்ணங்களுடைய இருக்கு. அதே போல ஆக்கத்துக்கும் அழிவுக்கும் ஒரே எண்ணம் தான் பயன்படுத்துறாங்க அது அப்படின்னு சொன்னீங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படித்தான் இருக்கு. நம்ம கிட்ட இருந்தா எல்லாமே உருவாகிருக்கிற கருவிகள் எல்லாமே அந்த கருவிகள் நம்மளுடைய எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தான். அதை அழகா எடுத்துரைச்சீங்க. இன்றைய காலகட்டத்துல இந்த COVID-19 கூட ஒரு அந்த தீய எண்ணங்களால் உற்பத்தியானதுதான் அப்படின்னு தெளிவா எடுத்துரைச்சிங்கம்மா. எல்லாத்தையுமே நீங்க சொல்லிட்டீங்க. அந்த எண்ணத்தை பத்தி மகரிஷியினுடைய கருத்துக்களை உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த 15 நிமிடத்துல உங்களுக்கே உருத்தான பாணியில கொடுத்துருக்கீங்கம்மா. மிக சிறப்பு. பானையை அழகா அந்த தண்ணி நெருப்பு சொன்னீங்க. பானை போட்டு உடைச்ச மாதிரி காத்த வெளியில எடுக்கிறதுக்கு இன்னொரு ஐடியா சொல்லுவாங்க, பானை போட்டு உடைச்சிடணும் அப்படிம்பாங்க. அது மாதிரி இல்லாம அது நல்ல எண்ணங்களை நிரப்பி தீய எண்ணங்களை வெளியேற்றுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பையும் அனைவருக்கும் உணர்த்தி இருக்கீங்க. நன்றிங்க அம்மா. சந்திராம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறையர்களும் குருவர்களும் துணை புரியட்டுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா மகேஸ்வரி அம்மா நீங்களும் கருத்து சொல்லலாங்கம்மா. வாழ்க. சந்திரம்மா பட்டிமன்றம் பேசணுமே. வாழ்க வளமுடன் அம்மா. நேத்து கலக்கிட்டீங்கம்மா நீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கோணங்கள் அந்த அது ரொம்ப அற்புதமா இருந்ததும்மா. கேட்டீங்களா? ஆமாம்மா. சரி சரி, நாமெல்லாம் ஒரு பட்டிமன்றம் பேசணுமே.
ஆமாமா ஆமாமா, நீங்க தான் எனக்கு தீர்ப்பு எங்களுக்கு எங்க அன்னைக்கு கொடுக்கலாமா, நீங்க மருமகள் அன்னைக்கு கொடுத்துட்டீங்கம்மா. அது சரி, மருமகளும் நம்மளுக்கு வந்து நல்லது தானே, அது வளர வேண்டியவங்க தானே. இல்லைங்கம்மா, குருவர்களால இறைவனர்களால மருமகள்கள் எல்லாம் நல்லா இருந்தா நாம நல்லா இருக்கிறோம். நிச்சயமா, நான் தமாஷுக்கு சொன்னேம்மா. ரொம்ப உங்களோட வந்து மீண்டும் இணைய வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, வாழ்க வளமுடன். சந்திராம்மா அருமையா பேசிட்டீங்க. எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லி அப்படியே நறுக்கு தெரிச்ச மாதிரி தெளிவான நடை, நல்ல உச்சரிப்பு, அதுல ஒரு எனர்ஜி இருந்தது. நம்ம கிட்ட இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே உங்களோட உரையிலைங்க அருமையா அந்த எண்ணத்தினுடைய தன்மை உங்க உரையில தெரிஞ்சது. அப்புறம் அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சது. ஐயா சொன்னது போல அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சது எனக்கு. கேட்க கேட்க இனிமையா இருந்தது. அத்தனை கருத்துள்ள பாட்டு. உங்கள் பணி தொடரட்டும் அம்மா. எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இறையர்களும் குருவர்களும் வாழ்த்துக்கள். நான் வந்து திருப்பூர் மண்டலத்துக்கும் சாதனை மார்க்கத்துக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்மா. என்ன வந்து ரொம்ப என்ன செதுக்கி என்ன கொஞ்சம் நல்ல வழிபடுத்துறதுக்கு பெரிய காரணம் அவங்க சாதனை மார்க்கத்துல உள்ள அன்பர்கள் தான்மா. முத்துக்குமார் ஐயா, மதன் ஐயா, எல்லாருக்குமே என்ன பயிற்சிகள்லாம் எங்களுக்கு வந்து அவ்வளவு உறுதுணையா இருக்குங்கம்மா. மிக்க நன்றி. அதான் வாய்ப்பு கிடைச்சதுனாங்க, நம்ம குருஜி சொன்னது போல வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்திக்கும் போது அனைவருமே அந்த நிலையை அடையலாம் இல்லைங்களா? கண்டிப்பாமா, கண்டிப்பா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் சந்திரா அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். சந்திரா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றி காயத்ரிமா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த உரையாக துணை பேராசிரியர் சிவசைலம் அம்மா அவர்கள் நன்மை தரும் நவக்கோள்கள் என்ற தலைப்பிலே உரையாட இருக்காங்க. அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன்மா. உங்களுடைய மைக் ஆன் பண்ணிக்கோங்க. வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். கேக்குதாமா? கேக்குதுங்க. உங்களுடைய மைக் கொஞ்சம் தள்ளி வச்சு பேசிக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை அவர்களே சூக்மமாக நிரம்பி இந்த நிகழ்வை நடத்தி தருவார்களாக. திருப்பூர் மண்டலத்தில் இணைந்துள்ள அனைத்து மனித தெய்வங்களுக்கும் எனது மாலை நேர வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்ப நன்மை தரும் நவக்கோள்கள் அப்படிங்கிறத பத்தி பேச போறேன். மகரிஷி பாடுறாங்க, இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதினிலே ஏற்படும் ஓர் இன்பம் அதை எவ்வாறு சொல்வேன். நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நான் அகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய் அப்படிங்கிறாங்க. அதாவது அவங்க வந்து அந்த கோள்களை வந்து எப்படி சொல்றாங்கன்னா பாக்குறாங்களாம். ஆனா நாமெல்லாம் எப்படி பாக்குறோம் அப்படின்னா, எனக்கு சனி வந்துருச்சு, எனக்கு 7.5 சனி வந்துருச்சு, என்ன அந்த படாத பாடுபடுத்துது அப்படின்னு சொல்லி பயப்படுறோம் அந்த கோளை பார்த்தாலே. உண்மையிலே எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பூமிக்கு உள்வட்டத்துல என்ன இருக்கு? சூரியனை 3வது வட்ட பாதையில பூமி சுத்தி வருது. அப்ப உள்வட்டத்துல சூரியன், புதன், சுக்கிரன் இருக்கு. வெளிவட்டத்துல என்ன இருக்கு? செவ்வாய், குரு, சனி இருக்கு. நம்ம பூமிய சந்திரன் சுத்தி வருது. இப்ப ராகு கேது ரெண்டும் காந்தலை பாதைகளா போயிட்டு இருக்கு. இப்ப கோயில்கள் எல்லாம் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி அப்படின்னு அதுக்கு ஒரு முக்கியத்துவமா கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு 12 ராசியில குரு வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு ராசி வெளியே தாண்டி கடந்து போகும். அந்த ஒரு வருடமும் குரு பயிற்சி வைப்பாங்க. சனி என்ன பண்ணும்? 2.5 வருடத்துக்கு ஒருக்க ஒரு ராசிய கடந்து போகும். அப்ப அது சனி பயிற்சி அப்படின்னு வைப்பாங்க. ஏன்னா அந்த 2 தான் சூரியனை சுத்தி வர்றதுக்கு நாட்கள் அதிகம் எடுத்துக்கொள்ளுது. அப்ப நாட்கள் அதிகம் எடுக்கும் போது அது நம்ம என்ன பண்ணுதுன்னா நம்ம கருமையத்துல உள்ள கலங்கங்களை வெளியே கொண்டு வருது. அதுக்காகத்தான் இப்ப நம்ம என்ன சொல்லுவாங்க, சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரன் காலில் விழுறது மேலு அப்படிம்பாங்க. ஏன் அப்படி? நம்ம நேரடியா அவங்க கிட்டே போய் சரணாகதி அடைஞ்சிடலாம். இப்ப நான் ஒரு லெட்டரை ஒருத்தட்ட கொடுத்து போஸ்ட் பாக்ஸ்ல போடுங்கன்னு சொன்னா அவர் வாங்கி பையில வச்சுட்டு மறந்துடுவாரு. நான் அப்புறம் அது போய் சேராது. நானே போய் போஸ்ட் பாக்ஸ்ல போட்டுட்டேன்னா
நேரடியா போயிடும். அதுதான் அந்த கோள்களோடயே சேர்ந்து நாம தவம் பண்றது. அதாவது இப்ப நம்மளுக்கு ஒரு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, சளி பிடிச்சது நம்ம உடல்ல உள்ள ஒரு கழிவை வெளியே கொண்டு வருது. அந்த சளி பிடிச்சு அது வெளியே தள்ளுது. ஆனா நம்ம உடனே டாக்டர்கிட்ட போய் என்ன செய்வோம்னா, டாக்டர் எனக்கு சளி பிடிச்சிருக்கு, எனக்கு குணமாக்குங்க அப்படின்னு சொல்லி மாத்திரையை வாங்கி சாப்பிட்டு அதை வெளியே விட மாட்டோம். அதே தவறான ஒரு சாப்பாடு சாப்பிட்டிருப்போம், நம்மளுக்கு லூஸ் மோஷன் ஆயிரும். உடனே டாக்டர்கிட்ட போய் மாத்திரையை வாங்கி சாப்பிட்டு அந்த லூஸ் மோஷன் ஆகுறது, அந்த அந்த உள்ள உள்ளதை வெளியே கெட்டதை வெளியே கொண்டு வர விட மாட்டோம். இப்ப கால்ல ஒரு முள்ளு குத்தி இருக்குன்னா எடுத்துட்டோம்னா அந்த நேரம் வலிக்கும், அதுக்கப்புறம் அந்த வலி போயிடும். ஆனா அந்த முள்ள உள்ளேயே வச்சுட்டு இருந்தோம்னா என்ன ஆகும், கால் எடுக்கிற நிலைமைக்கு ஆயிரும். அதே மாதிரிதான் நம்ம கருமைய பதிவுகளை வெளியில எடுத்து கொண்டு வர்றதுதான் அந்த கோள்கள். இப்ப நம்ம பிறக்கும் போது நம்ம தாய் தகப்பனோட பதிவுகள், சஞ்சித கர்மம், அதுக்கு தக்கத்துக்கு தக்கதான் நம்ம பிறக்கிறோம். அப்ப அந்த கோள்கள் அந்தந்த ராசிக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு அதை பண்ணுது. அதாவது நம்ம பேரியக்க மண்டலம் நம்ம சொல்றோம். அப்ப அதுக்கேத்த மாதிரிதான் அது நம்மளுக்கு சூரிய குடும்பத்துல நடக்குது. ஆனால் இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப கோயில்ல போய் கும்பிடும் போது என்ன சொல்லுவாங்க, சனிக்கிழமை போய் சனீஸ்வரனை வணங்கிட்டு வாங்க, வியாழக்கிழமை குருவை வணங்கிட்டு வாங்க. அது மூளை செல்களோட தொடர்புடையது. பக்தி மார்க்கத்துல விளக்கத்தை கொடுக்கல. ஆனா நம்மளுக்கு பெரிய கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம். மகரிஷி எல்லா விளக்கங்களையும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த கோள்கள், இந்த அதை நம்ம வணங்கிக்குவோம், அதை அந்த அலைகளை ஏற்றுக்கொள்வோம். அதாவது பாவனை ஒன்று போதுமே பரமனை அடைவது. அந்த காந்தலை கதிர்களை நம்ம ஏற்றுக்கொள்ள கொள்ள கொள்ள நம்ம கருமையத்துல உள்ள பதிவுகள் உனக்கு ஒண்ணு அதுக்கும் நம்மளுக்கு இணக்கமாகும். எப்படின்னா, நான் இப்ப வாக்கிங் போயிட்டே இருக்கிறேன், டெய்லி ஒருத்தரை பாக்குறேன், ஆனா எனக்கும் அவருக்கும் தினம் பாக்குறோம், அந்த டைமுக்கு ரெகுலரா வரோம். நான் ஒரு வேலையா பேங்க்குக்கு போறேன், அப்ப பாருங்க வேணும் சொல்லுங்க, ஆனா அவருக்கு நான் பேசுனதே இல்ல, ஆனா டெய்லி பாக்குறோம். அதே மாதிரி அந்த கோள்களோட இணக்கமாகும் போது அந்த இது கிடைப்போ சூரிய இணக்கம் வருது. அதே மாதிரி ஒரு வெயில், நல்ல 12 மணி வெயில்ல ஒரு மரக்கட்டையும் போடுவோம், ஒரு இரும்பு துண்டும் போடுவோம். மரக்கட்டையோட ஹீட் வேற மாதிரி இருக்கும், இரும்பு துண்டோட ஹீட் வேற மாதிரி இருக்கும். இந்த பொருள் இருக்கிற அதே மாதிரி நம்ம மனிதர்களுக்குள்ளேயும் அந்த கருமைய பதிவுகள் ஒருத்தருக்கும் மாறுபட்டு இருக்கும். இப்ப சிவகாசி அப்படிங்கிறது கந்தக பூமி. அங்க பட்டாசு தொழிற்சாலை அதுக்காக தான் அங்க வச்சிருக்காங்க. இப்ப ஊட்டிங்கிறது பயங்கர குளிர். அப்ப அந்த சூரியன் வந்தாலும் ஒரு இடத்துக்கும் மாறுபட்டதை கொடுக்கு. அதே மாதிரிதான் நம்ம கருமையத்துக்குள்ளேயும் மாறுபட்ட ஒரு பாவப்பதிவுகளுக்கு தக்க செயல் விளைவுகளை கொடுக்குது. இப்ப பைத்தியக்காரர் ஒருத்தர் இருக்காருன்னா என்ன பண்ணுவாரு, வேண்டாத டப்பா எல்லாத்தையும் பறக்கி உள்ள போட்டுக்கிட்டே இருப்பாரு. இருக்கிறோம்னா நம்ம வேண்டாத பணம், அதாவது தேவை, அது மேல பற்று வச்சிட்டு இருக்கோம். பணம் மேல பற்று, மனிதர்கள் மேல பற்று வைக்க வேண்டிய இறைவனை மறந்துட்டு மற்ற எல்லாத்தையும் பற்று வச்சுட்டு இருக்கோம். அந்த இறைவனை சரணாகதி அடைகிறத விட்டுட்டு இந்த வேண்டாத பைத்தியக்கார டப்பால போட்ட மாதிரி நம்ம அதெல்லாம் தான் போட்டுட்டு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ராகு கேது காந்தலை பாதைகள் 2 பக்கமும் போய் அப்படியே பேரியக்க மண்டலத்தை கடந்து சுத்தவெளியோட இணைந்துட்டு இருக்கு. அப்போ அந்த ஒரு கோளும் சுத்தி வரும்போது ராகுவையும் கிராஸ் பண்ணும். அந்த மாதிரி கிராஸ் பண்றதுல சனியும் குருவும் என்ன ஆகும்னா, 12 வருடம் குரு சுத்தி வர்றதுனால 6 வருடத்துக்கு ஒருக்க ராகுவையும் 6 வருடத்துக்கு ஒருக்க கேதுவையும் கிராஸ் பண்ணும். அதோட என்ன பண்ணும், 30 வருஷம் எடுத்துக்கிறதுனால ராகுவை 15 வருஷம், கேதுவை 15 வருஷம் எடுத்துக்கிறோம். அதாவது பாதைகளை எல்லா கோள்களும் கிராஸ் பண்ணி தான் போகும். ஆனா ஒரு கோளும் ஒரு நேரத்துல அதை தாண்டி 2019 டிசம்பர் 26 என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு 4-5 கோள்கள் ஒரே நேரத்துல கேதுவை கிராஸ் பண்ணிருச்சு. இதுல ராகு அப்படிங்கிறது விரிக்கக்கூடியது, கேது அப்படிங்கிறது எல்லாம் கிராஸ் பண்ணதுனால என்ன நடந்தது அப்படின்னா, இப்ப நம்ம டிராபிக் டோல்கேட்ல கார் எல்லாம் நிக்கும், ஒரே டைம்ல எல்லாம் போகும்போது அங்க போகும்போது பயங்கரமா டேஷ் ஆகும். ஏன்னா அலை இயக்க தத்துவம். அம்மா கேக்குதா? இடையில அப்படியா? கொஞ்சம் பிரேக் ஆகுது. ஆமாங்க, அதாவது ஒரு செகண்ட், ஒரு நொடி அந்த மாதிரி பிரேக் ஆகுதுங்கம்மா. வேற இடம் மாறி, ஒரு 5-6 தடவை ஆயிடுச்சு. வேற இடம் மாறி பாக்கட்டா? ஒரு செகண்ட் மைக்க மியூட் பண்ணிட்டு வேற இடம் மாறுங்கம்மா.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேக்குதாமா? இப்ப கேக்குறதெல்லாம் கேக்குதுங்கம்மா. இடையில நீங்க பேச பேச ஸ்டக் ஆகுது. இப்ப பேசுங்கம்மா, பாக்கலாங்க. வாழ்க வளமுடன். இல்ல, உங்களுடைய கருத்து நல்லா இருக்கு, அது கேட்க மாட்டேங்குது இல்ல, அதனால தாங்கம்மா. வாழ்க சொல்லிருங்கம்மா கொஞ்சம். இப்ப ராகு கேது சொல்றேம்மா. வாழ்க. ராகு விரிக்கக்கூடியது, கேது ஒடுக்கக்கூடியது. இந்த எல்லா கோள்களும் ஒரே நேரத்துல, அதாவது குரு, சனி, செவ்வாய், ஒரு 4-5 கோள்கள் ஒரே நேரத்துல அந்த கேதுவை கிராஸ் பண்ணது டிசம்பர் 26, 2019 வருஷம். அப்ப இந்த அலை இயக்க தத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த ஒரு பொருளில் இருந்தும் அலை வெளியேறி கொண்டே இருக்கும். அந்த அலை அந்த பொருளின் தன்மையை தாங்கிக் கொண்டே செல்லும். அந்த அலை எங்கு மோதுகிறதோ, மோதுகிற இடத்தில் தான் கொண்டு வந்த தன்மையை வெளிப்படுத்தும். மோதப்படும் பொருளின் தன்மைக்கு ஏற்ப இடத்திற்கு தகுந்தாற் போல் வெளிப்படும். இதுதான் அந்த அலை இயக்க தத்துவம். இப்ப நம்ம என்ற எண்ணம் என்ன சொல்லியிருக்கோம், நம்ம உடல்ல பதியுது, உயிர்ல, மூளையில, ஜீவகாந்தத்துல, உயிர் துகள்கள்ல, வான்காந்தத்திலையும் பதியுது. அப்ப நம்ம ஒரு தனி மனிதரோட கருமைய பதிவுகளும் சமுதாய பதிவுகள், நம்ம இந்த சமுதாயம் முழுக்க என்னென்ன எல்லாமே அந்த வான்காந்தத்துலதான் இருக்குது. அதாவது இப்ப நாம இருக்கிறோம்னா, நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் எல்லா பொருட்களும் வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சமுதாயத்தோட தான் தொடர்பு வச்சிருக்கிறோம். அப்ப இந்த மொத்த பதிவுகள் என்ன ஆகுதுன்னா, அந்த கிராஸ் ஆகும் போது அந்த பதிவுகள் எல்லாம் வெளியாகுது. அதை வெளியே கொண்டு வந்துதான் ஆகணும். எப்படி நம்ம பெருமைய பதிவுகளை வெளியே கொண்டு வரணுமோ, அந்த வான்காந்தத்துல அந்த பதிஞ்ச அந்த கோள்கள் பதிவுகளை வெளியே கொண்டு வரும்போதுதான் கேது ஒடுக்கக்கூடியதான் கொரோனா அப்படிங்கிற ஒரு நுண் கிருமிய கொடுத்து நம்மளுக்கு இந்த சோதனையை கொடுத்திருக்குது. அது என்ன வாழ்க்கையை ஒடுக்கி இருக்கு. அதாவது ஹோட்டல், சினிமா, பியூட்டி பார்லர், ஆடம்பர செயல்கள் எல்லாம் ஒடுக்கி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்மளை பழக்கப்படுத்துச்சு. ஆனால் நம்ம ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப ஆசான் அருட்தந்தை நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கல, இந்தியா நல்லா இருக்கும்னு நினைக்கல, உலக சமாதானம் ஆகணும்னு நினைச்சா என்ன வலிமையோட பவர் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம வீட்டுல இருந்துட்டே உலகத்துக்கே கேக்குறது. அதாவது இந்த ஜூம் ஆப்னா இப்ப திருப்பூர் மண்டலம் அவ்வளவு அருமையான பேராசிரியர்கள், அவ்வளவு அருமையான ஒண்ணு நடக்குது. இதெல்லாம் நாங்க அந்தந்த மண்டலத்துல உள்ளவங்க அந்தந்த பேராசிரியரோட ஸ்பீச்சை தான் கேட்டு இருந்திருப்போம். ஆனா இன்னைக்கு திருப்பூர் மண்டலம் உரையும் கேட்டு இன்னைக்கு எங்களோட பழக்கங்களே மாறி போச்சு. நாங்க கரெக்டா 4:30 எழும்புறோம், தவம் பண்றோம். மங்கையர்கரசி அம்மா தவம், வெற்றிவேந்தன் ஐயாவோட பாடல், அது ஒன்னொன்னு சொல்ல முடியாத ஒரு எங்களுக்கு கிடைத்த பலன்கள். இப்ப எங்களோட மதன் ஐயாவோட தற்சோதனை கிளாஸ் எங்களோட வாழ்க்கையே மாறி போச்சு. அப்ப இந்த ஜூம் ஆப்ல அந்த கெட்டது போற நேரத்திலையும் இந்த ஆன்மீகம்ங்கிறது தலை தோங்குச்சு. ஆசானோட எண்ணம், உலக எண்ணம் வலுப்பெற்று இன்னைக்கு நம்ம ஆன்லைன்லயே கிளாஸ் எடுக்கிற அளவுக்கும் உலகம் ஃபுல்லா இந்த இது பரவுறதுக்கும் இருக்கு. அப்ப இந்த கருமைய பதிவுகளை நம்ம எப்படி போக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு நம்ம எண்ணத்தால எல்லாருக்கும் நல்லது, நம்ம நல்ல சொல் சொல்லணும். அதை தாண்டி செயல். நம்ம கிட்ட பணம் இருந்தா பணத்தால தொண்டு செய்யலாம். நம்ம ஒருத்தருக்கு நம்ம என்னென்ன நம்மளால முடியுமோ, மனவளக்கலையில என்னென்ன தொண்டு செய்ய முடியுமோ, என்னென்ன, அதாவது இந்த வழிதான் நம்ம பதிவுகளை கழிச்சாதான் நம்மளுக்கு முக்திங்கிறது உண்மையாயிருச்சு. இப்பிறவில இறைவனோடு பெற முடியும்னு தெரிஞ்சு நாம அனுபவித்து கழிக்கணும். இல்லைன்னா அடுத்தவங்களோட துன்பத்தை கழிக்கணும். நம்ம துன்பப்பட்டு கழிக்கணும், இல்லைன்னா அடுத்தவங்களோட துன்பம். நாம துன்பப்பட்டு கழிக்கிறது ஈஸியா, அடுத்தவங்க துன்பத்தை போக்கி கழிக்கிறது ஈஸியா? அடுத்தவங்க துன்பத்தை போக்கி கழிக்கிறதுலதான். இதனால நம்ம மனசு சந்தோஷப்படும். நம்ம ஒருத்தர் உடற்பயிற்சி கத்துக் கொடுத்தோம்னா அவங்க அதை உணர்ந்து சந்தோஷப்படும் போது, அப்ப இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கொரோனாங்கிறது எதனால வந்திருக்கு, இந்த இருக்குது, ஆசான் அருட்தந்தை அவர்கள் நமக்கு நவக்கிரகதமம் அப்படிங்கறத எப்படி கொடுத்திருக்காங்க, இது எல்லாத்தையும் அதன்படி நம்மளோட செயல்களை நம்ம மாற்றம் கொடுக்கணும். அதாவது அந்த கோள் நவக்கிரகதமம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மகான் கொடுத்திருக்க ஒரு தவங்களும் பொக்கிஷம். அதுல நவக்கிரகதம் கேட்கவே வேணாம். ஏன்னா இந்த கோள்கள் தான்ப்பா நம்ம வாழ்க்கை, நம்மளோட தொடர்பு இருக்கு. அது நம்ம தவம் பண்ணாட்டாலும் அது நம்ம எலும்போட தொடர்பு, தோளோட தொடர்பு நமக்கு செய்ய வேண்டியதை கொடுக்கும். ஒண்ணு நம்மளுக்கு மனோசக்தி பெருகும். என்ன வந்தாலும் ஏத்துக்கிற ஒரு மனோ தைரியம், மனோபலம் கிடைக்கும். அந்த கோள்கள் இணக்கம் வரும். நம்ம பெருமைய பதிவுகளை கழிக்க ஆரம்பிப்போம். அதுக்கு நாம தொண்டு செய்து
நாமும் இன்புற்று அவங்களையும் இன்புற்று நன்மை தரும் நவக்கோள்களா இங்க நம்ம பார்ப்போம். ஏன்னா விளக்கம் தெரியாம நம்ம ஒரு கால நம்ம அந்த கோயில போய் கிடைக்காதா. இதுல என்ன 3 இதுன்னா வாத்தியார், ஜோதிடர், டாக்டர், எத்தனை டாக்டர் நல்லவங்களும் இருக்கிறாங்க. நிறைய பேர் அவங்கவுங்க சம்பாதிக்கிறதுலதான் பெரியதா இருக்கிறாங்க. அப்ப என்ன நம்மளுக்கு கொடுப்பாங்க, நிறைய பில்லு போட்டு நம்மளுக்கு மாத்திரையும் கொடுத்து நம்ம உடம்ப கூட கொஞ்சம் தான் கெடுத்துக்குவோம். சரி, வாத்தியார் என்ன பண்ணுவாருன்னா செல்லம் வாத்தியார் வாங்குற சம்பளத்துக்கு உண்மையா உழைத்து அதை கொடுக்கணும்னு பையங்களை கண்டிப்பாங்க. ஆனா அந்த பசங்களுக்கு கோபம் வரும், அந்த வாத்தியார் நல்லவரே இல்லை, இவர் நல்ல ஃப்ரீயா இருக்காரு அப்படிம்போம். ஆனா காலம் எல்லாம் இருக்கும்போது அந்த வாத்தியார புரியும். சரி, ஜோதிடர்கிட்ட போய் கஷ்டம்னு கேட்டோம்னு அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு இதுல கோல்ல இதுல இருக்கு, பரிகாரம் பண்ணுங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, துட்டை வாங்கிட்டு விட்டுருவாங்க. அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்ப நம்மளுக்கு நல்ல விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம அந்த விளக்கத்தை உணர்ந்து நாமளே செயல்களை இம்புறுப்படுத்தி நம்மளோட கருமைய பதிவுகள் எல்லாம் நீக்கி நன்மை தரும் நவக்கோள்களை மகான் பார்த்த மாதிரி நாமளும் நினைத்து இப்பிறவில் இறையுணர்வு பெறுவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த திருப்பூர் மண்டலத்தில் உள்ள அனைத்து மனித தெய்வங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். சிவசைலம் அம்மா அவர்களின் உரையை பற்றி பேராசிரியர் மகேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். வாழ்க வளமுடன். அப்பா, சிவசைலம் அம்மா சும்மா வாணியலும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அருமையான கருத்துக்கள்மா. வாணியலும் ஜோதிடமும் கேட்டது போல அற்புதமான கருத்துக்களா இருந்தது. கேட்க கேட்க இன்னும் கேட்கலாம் போல அவ்வளவு ஒரு அழகான கருத்துக்கள். நமக்கு அருள் தந்தை அவர்கள் இந்த பஞ்சபூத நவகிரக தவம் கொடுத்து நமக்கு தெளிவாக்கணும். கேட்டுக்கிட்டேனமா நமக்கு அந்த கோள்கள் மேலேயே ஒரு பற்று, பாசம், ஒரு நம்பிக்கையே வந்தது. இல்லைன்னா அது வேற நம்ம வேறேன்னு நினைச்சிட்டு இருந்தோம் இல்லைங்களா? இப்ப நாம வேற அது வேற நாம் இப்ப நினைக்கிறது இல்ல. பாவனை ஒன்றே போதும் பரமனை அடைவதற்குன்னு அற்புதமா சொன்னீங்க. அதே மாதிரி இந்த இப்ப நடக்கிற நிகழ்வுகளை இல்லைங்களா, திருப்பூர்ல சாமுண்டிபுரம் தொடங்கி திருப்பூர் மண்டலம் வரைக்கும் எனக்கு ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியா இருந்ததுமா அந்த செய்தி கேட்கும்போது. அனைத்து ஊர்கள் உள்ள பேராசிரியர்களையும் ஒன்றிணைச்சு இந்த கொரோனா நம்மள ஆன்மீக வளர்ச்சி அடைவதற்கு எவ்வளவு ஒரு சிறப்பான ஆன்மீக அன்பர்களாகிய நமக்கு வாய்ப்பு கொடுத்தது அந்த 2019 நடந்த நிகழ்வுகள் மூலமாக நீங்க சொன்னது எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சு போச்சு. இந்த திருப்பூர் அப்படிங்கறது நினைக்கும் போதே நமக்கு 2020 இந்த வரலாற்றுல பதிக்கப்படும் இல்லையாம்மா திருப்பூர் பற்றி இந்த ஜூம் இடம்பெறும்மா. கண்டிப்பா. ஆமாமா, நாங்க மறக்கவே மாட்டோமா. நாங்க ரொம்ப நன்றிமா. வரலாறு உலகமே மறக்காதுமா, வரலாறு இடம்பெறும்னு நினைக்கிறோம் நாங்கெல்லாம். அந்த மாதிரி கண்டிப்பா. ஆமா, எத்தனை மணிக்குனாலும் நம்ம 4 மணிக்கு இது வரைக்கும் ஒரு நாள் தவறுனது இல்லம்மா. 4 மணிக்கு எழும்பி தவம் எக்ஸசைஸ் ஒரு நாள் கூட விட்டது இல்லம்மா. ஒரு செயலையும் இப்ப யோசிக்கிறோமா. அந்த அகத்தா இது கேட்டு கேட்டு எங்களுக்கு தற்சோதனை கிளாஸ் அட்டன் பண்ணி ரொம்ப மாற்றமா. உங்களோட 2வது முறை இணைந்திருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. நாங்க பட்டிமன்றத்துல வந்தோம். ஆமாமா சாமி மறுத்ததை நம்மள எல்லாத்தையும் இப்ப நாம இணைஞ்சது மட்டும் பெருசு இல்லம்மா, உலகம் பூரா நம்ம திருப்பூர் மூலமா இணைஞ்சிருக்கிறோமே. அதை நினைக்கத்தான் நமக்கு ஒரு பெருமையும் பெருமிதமும் வருதுமா. இந்த பெருமை நமக்கு தேவைதான் இல்லையா? அழகான முறையில அந்த ஜோதிடர், வாத்தியார், மருத்துவர் பற்றி விளக்கம் சொன்னீங்க இல்லையா? ரொம்ப ஒரு சிறப்பு. வாத்தியார் கோவப்படும் போது பிள்ளைங்களுக்கு வரும், பின்னாடி நல்லா இருக்கும்போது உணர்வாங்க. ஜோதிடர்கள் நிறைய ஏமாத்தி காசை வாங்கிடுறாங்க, மக்கள் விளக்கம் தெரியாம. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த கொரோனா என்கின்ற ஒரு நிகழ்வு நமது திருப்பூருக்கே ஒரு பெருமையை ஏற்படுத்தி கொடுத்து ஆன்மீக அன்பர்களாகிய நாம எப்பொழுதுமே வரலாறுல இடம்பெறுவதற்கு நமது சிவசைலம் அம்மா நன்மை தரும் நவக்கோள்கள் பற்றி சிறப்பாக எடுத்துரைத்தீர்கள் அம்மா. உங்களுக்கு எப்பொழுதுமே குருவருளும் திருவருளும் அனைத்து அன்பர்களுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு அம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்மா. வாழ்த்துக்கள்.
வளமுடன். முத்துக்குமார் ஐயா அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் மாதிரி அப்படியே அந்த நவ கோள்கள், நீங்க கோள்கள் மாதிரி ஒரு சுத்தி அடிச்சிட்டீங்க. மூச்சு பயிற்சி நல்லா சரிங்க நினைக்கிறேன். மூச்சு விடாம பேசுனீங்க. சூப்பர். உங்க எக்ஸசைஸ் டெய்லி பண்றோம்லையா? மூச்சு விடாம பாடினார் எஸ்பி பாலசுப்ரமணியம். நீங்க மூச்சு விடாம பேசிட்டீங்க. அதுவே உங்களுக்கு இன்னைக்கு குரு வியாழக்கிழமைங்கனால குரு உச்சத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நவகோள்கள் சப்ஜெக்ட் எடுத்ததுனாலே என்னமோ தெரியல, குரு உங்களுக்கு உச்சத்துல வந்துட்டார். ஏன்னா நீங்க அவ்வளவு கருத்துக்கள் சொன்னீங்க, நல்ல தெளிவா சொன்னீங்க. அந்த உள்வட்டம் வெளிவட்டம் அதெல்லாம் கொஞ்சம் கேட்கறதுக்கே வித்தியாசமா இருந்துச்சு. அது போக ஊட்டியும் சிவகாசியும் கம்பேர் பண்ணி சொன்னீங்க. அந்த கோள்களுடைய ஒரே சூரியன் தான், இங்க எப்படி இருக்கு அங்க எப்படி இருக்கு அப்படின்னு. மரக்கட்டை இரும்பு கொஞ்சம் உணர்ற மாதிரி சில கருத்துக்கள்லாம் கொஞ்சம் சொன்னீங்க. அற்புதங்கம்மா, அற்புதம். என்ன சொல்றது, உங்களுக்கு நீங்களும் ஒரு கோளாவே மாறிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி சுத்திட்டீங்க. என்ன அங்க அப்பப்போ கொஞ்சம் சிக்னல் வீக் ஆயிடுச்சு. அதனால சில இதில் ஆமாங்க, கொஞ்சம் சில வார்த்தைகள்லாம் கட்டாய் வந்துருச்சு. இருந்தாலும் மனதில் நிக்கிற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் நீங்க நல்லா நிறையவே சொல்லியிருக்கீங்கம்மா. வாழ்த்துக்கள். நலம் தரும் நவக்கோள்கள் உங்களுக்கும் நலம் தரும் என்று வாழ்த்துக்கள் கூறுகிறேன்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிவசீலம் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் சிவசீலம் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த உரையாக துணை பேராசிரியர் ராஜகோபால் ஐயா அவர்கள் வேதாத்ரிய தீபாவளி என்ற தலைப்பிலே உரையாட இருக்காங்க. ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். திருப்பூர் மண்டல நிர்வாகிகள், ஆஸ்தான உடற்பயிற்சி பேராசிரியர் முத்துக்குமார் ஐயா, வெற்றி குழுவின் பாரதி பாஸ்கர் பேராசிரியை மகேஸ்வரி அம்மா, ஞான களஞ்சியத்தின் காணக்கோயில் காயத்ரி அம்மா மற்றும் அனைத்து இறை அன்பர்களுக்கும் வேதாத்திரிய சான்றோர்களுக்கும் இனிமையான மாலை வணக்கம். நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை. அனைவருக்கும் அன்பான மகிழ்ச்சியான தீபாவளி வாழ்த்துக்கள். இன்று அடியேன் பேசவிருக்கும் சிந்தனை வேதாத்திரிய தீபாவளி என்ற தலைப்பில். காலம் காலமாக நாம் வழக்கமாக கொண்டாடும் தீபாவளிக்கும் வேதாத்திரிய தீபாவளிக்கும் என்ன வித்தியாசம்? குருவின் அருளால் ஒரு சிறு ஆராய்ச்சி. தீபாவளி என்றால் தீப பிளஸ் ஆவலி, அதாவது தீபங்களின் அணிவரிசை என்று பொருள். தீபம் என்றால் ஆண்டவன் படத்தின் அருகே ஏற்றி வைக்கப்படும் அகழ்விளக்கு அல்ல. ஆன்மாவை புனிதப்படுத்தி அகத்தை தூய்மைப்படுத்தி ஏற்றி வைக்கப்படும் அகவிளக்கு. திருவள்ளுவர் பாடுகின்றார், எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. பொய்யா விளக்கு என்பது அணையா ஆன்ம விளக்கு. அதுபோல அருள் தந்தை அவர்களின் ஆசான் வள்ளலார் பாடுகின்றார், உள்ளிருள் நீங்கிற்று என் உள்ளொளி ஓங்கிற்று, தள்ளமுது கண்டேன் என்று உந்தி பெற, சித்திக்க உண்டேன் என்று உந்தி பெற, எந்தையை கண்டேன் இடரெல்லாம் நீங்கினேன், சிந்தை மகிழ்ந்தேன் சித்திகள் பெற்றேன், தந்தையை கண்டேன் சாகாவரம் பெற்றேன், சிந்தை கழித்தேன் என்று உந்தி பரபர என்று அகவிளக்கை ஏற்றி வைத்து அருட்பெருஞ்சோதி கண்ட வள்ளலார் பாடுகின்றார். தீபாவளி கொண்டாடப்படும் காரணத்தை நாம் அறிவோம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் நரகாசுரன் என்ற அரக்கன் மக்களுக்கு பல இன்னல்கள் செய்து வந்தான். மக்கள் கிருஷ்ணனை வேண்ட கிருஷ்ணன் நரகாசுரனை அழித்தார். நரகாசுரன் இறந்த நாளைத்தான் தீபாவளி திருநாள் என்று காலம் காலமாக நாம் கொண்டாடி வருகின்றோம் என்று கதை சொல்லப்படுகின்றது. மகரிஷி தன் ஞான களஞ்சியத்தில்
சிறப்பாக ஒரு கவியை எழுதியிருக்கின்றார். கடவுள் தன்மை என்ற தலைப்பில் கண் காது மூக்கு வைத்து கதைகள் சொல்லி கருத்துக்கு கடவுள் தன்னை சிறுமையாக்கி உண்பட்ட நெஞ்சங்கள் மேலும் உண்ணாய் போகும் வழியறியாது தவித்து வாழ்வில் கண்கலங்கி நிற்போருக்கும் கடவுள் தன்மை கர்மத்தின் விளைவாக எழுந்தியங்கும். உண்மையினை விளக்குவதே இக்காலத்திற்கு உயிர் தோண்டாகும். உணர்வோம், செய்வோம் என்று ஆசான் அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். கட்டுக்கதைகளை சொல்லி கடவுளை சிறுமைப்படுத்தி மனிதர்கள் தங்களை தாங்களே தரம் தாழ்த்தி கொண்டார்கள். கடவுளின் தன்மை பற்றிய உண்மை நிலை அறியாது உலகத்து மாந்தர் எல்லாம் தடம் மாறி தவிக்கின்றனர். கர்மத்தின் விளைவே கடவுள் தன்மை என்ற மாபெரும் தத்துவத்தை மக்களுக்கு புரிய வைத்து அவர்கள் அறிவு கண்ணை திறப்பதே இறந்த தொண்டாகும் என்று ஆசான் அருட்தந்தை மகரிஷி அவர்கள் மெய்ஞான விளக்கம் தருகின்றார்கள். இப்பொழுது நாம் காலங்காலமாக பல நூற்றாண்டுகளாக தீபாவளியை எப்படி கொண்டாடுகின்றோம் என்று எண்ணி பார்ப்போம். தீபாவளி என்று அதிகாலையில் ரிஷி முகூர்த்தத்தில் அல்லது பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து எண்ணெய் குளியல், கங்காசானம் ஆச்சா என பரஸ்பர விசாரிப்பு, பலவித பலகாரம் பிரசாதமாய் வைத்து பூஜை புனஸ்காரம், புத்தாளை உடுத்தி புது பொலிவு, பின் பட்டாசு சரம் சரமாய் விதவிதமாய் வெடித்து வான வேடிக்கை காட்டுவது. இப்படி ஆரம்பிக்கும் நம்முடைய தீபாவளி. 11 மணிக்கு இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக ஒரு திரைப்படம், அதுவும் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா தியேட்டருக்கே வராத புதிய திரைப்படம். பின்னர் கோயிலுக்கு சாமி கும்பிட என்ற ஒரு கூட்டம், தியேட்டருக்கு திரைப்படம் பார்க்க ஒரு கூட்டம், உற்சாகமான மருந்த உருப்படாத ஒரு கூட்டம். இப்படி அன்றைய பொழுது வீணாய் கழியும். உற்சாகமானது என்றால் காபி டீ என்று அர்த்தம் அல்ல. போதைப் பொருட்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் பணத்திற்கும் வேட்டு வைக்கும் அந்த கேடுகட்ட பானத்தை தான் நம் நாட்டு குடிமகன்கள் உற்சாகமானம் என்று பட்ட பெயரிட்டு செல்லமாக அழைக்கின்றார்கள். பின்னர் மதியம் ஊர்வன, பரப்பன, நீந்துவன என்று அசைவ உணவுகள். நாம் கொண்டாடும் தீபாவளியால் பல 5 அறிவு 4 அறிவு உயிர்களுக்கு மரண தண்டனை கிடைக்கின்றது. இப்படி தீபாவளி தடம் மாறி தரக்குறைவாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. தீபாவளியின் தத்துவமே தன் ஒளி பெருக்கி தலை தோங்கி அகவிளக்கை ஏற்றி ஆன்ம உயர்வு பெற்று பாவத்தை தொலைத்து புண்ணியத்தை சேர்ப்பதுதான். ஆனால் பாதை மாறி போதையிலாவது 5 அறிவு 4 அறிவு உயிர்களை கொன்று அதை சமைத்து சாப்பிட்டு 6 அறிவு மனிதர்களாய் நாம் ஊரறிய பாவம் செய்து பாவியிலும் பாவியாய் கொடும்பாவியாய் மாறி இருக்கின்றோம். இதற்கு பெயர்தான் தீபாவளியா? காலையில் கங்காசானம் பெற்ற உணர்வு, ஆனால் மாலையில் கூவத்தில் குளித்த உணர்வு. செய்தது தவறு என்று கூட தெரியாமல் வேடிக்கை மனிதராய் வாடிக்கை கதைகள் பேசி வீணாய் போய்கொண்டிருக்கின்றோம். சரி, இனி வேதாத்திரிய தீபாவளி, அதை பற்றி சிந்திப்போமா? தீபாவளி என்றதுமே நரகாசுரன் தான் நம்முடைய நினைவுக்கு வருகின்றார். நரகாசுரன் இந்த வார்த்தையை நம்முடைய அருட்தந்தை மகரிஷி அவர்கள் எப்படி கையாண்டிருக்கிறார் என்று பாருங்கள். நரம் பிளஸ் அகம் பிளஸ் அசுரன் என்று 3 பதமாக பிரித்து கூறுகின்றார். நரம் என்றால் உயிர், அகம் என்றால் மனம், அசுரன் என்றால் அரக்கன் அல்லது தீயவை. நம் உடலில் மனதில் உள்ள தீயவை இறைவனால் அளிக்கப்பட்டால் அதுதான் உண்மையான தீபாவளி. இறைவன் யார், எங்கே இருக்கின்றார்? அதற்கும் விடை கூறுகிறார் மகரிஷி ஞான களஞ்சியத்திலே. எங்கெங்கும் என்னுள்ளும் எல்லா தோற்றங்களிலும் இடையறாத மறைபொருளாய் இருந்து பேரண்டம் எங்கும் தங்கி தலைத்தே எங்கும் தற்பரத்தை யான் இறையாக உணர்ந்தேன். ஆக நமக்குள்ளே இருக்கும் இறைவன் மூலம் நம் உடல் மன கழிவுகளை அகற்றி பாவத்தை போக்கும் நாளெல்லாம் நமக்கு தீபாவளி. நாயகன் என்ற திரைப்படம் உங்களுக்குலாம் தெரியும். அதுல ஜிக்கியம்மா பாடிப்பாங்க, அருமையான பாட்டு, இளையராஜாவின் இனிமையான இசை. நான் சிரித்தால் தீபாவளி என்று ஆரம்பிக்கும். நான் என்ற தன்முனைப்பு தகர்ந்தால் தன்னாலும் மறைந்தால் நாள்தோறும் தீபாவளி தான். மகரிஷி பாடுகின்றார், நன்மை பிறர் கழித்து நட்டத்தை தான் ஏற்று இன்பம் அழைப்பவர்கள் ஈசன் நிலை அறிந்தோர். இப்படி சிறப்பாக பாடியிருக்கின்றார். உடல் கழிவுகளை மனக்கழிவுகளை அளித்தால் தீபாவளி என்பது ஆசானின் தத்துவம். உடல் கழிவுகள் என்றதும் ஒரு சிறிய கதை ஞாபகம் வருகிறது. ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பணக்கார நோயாளி கன்சல்டிங்கா போனாரு. இருவரும் ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சகஜமா பேசிக்குவாங்க.
அவரோட ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு டாக்டர் சொல்றாரு, உங்க மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், கொழுப்பு ஏறி போச்சு. நல்லா கவனிக்கணும், இந்த கொழுப்பு ஏறி போச்சுங்கிற வார்த்தைய டாக்டரை தவிர வேற யாரும் நம்ம கிட்ட சொன்னா நமக்கு எப்படி பிரஷர் ஏறும்னு நமக்கே தெரியும். அப்புறம் அப்படி சொன்னவங்களுடைய நிலைமை என்ன ஆகுது அத வேற கதை. டாக்டர் சொல்கிறார், கொழுப்பு ஏறி போச்சு, பாடி வெயிட் ஓவர், பிரஷர் பார்டரை தாண்டி போயிட்டு இருக்கு, சுகர் டேஞ்சர் லெவல் நிக்குது, இப்படியே போனா ரொம்ப கஷ்டம், தினசரி 1 மணி நேரம் நீங்க உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. அதற்கு அந்த பணக்கார நண்பர், அவர் பெரிய பிசினஸ் மேக்னட், 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் உழைப்பு 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 என்று ஊதியத்தை தேடி அழைப்பார். அவர் சொன்னார், தினசரி 1 மணி நேரம் உடற்பயிற்சியா, முடியாத காரியம் அப்படிங்கிறாரு. உடனே டாக்டர் சொல்றாரு, முடியாத காரியமா, அப்போ உங்களுக்கு காரியம் சீக்கிரம் முடிஞ்சு விடும் என்று சொல்ல அந்த நண்பர் ஆடி போய் விட்டார். என்ன டாக்டர் இப்படி அபசகுணமா பேசுறீங்க அப்படின்னு நோயாளி கேட்க டாக்டர் சொல்கிறார், அபசகுணமாக பேசவில்லை, ஆபத்தை உணர்த்துகிறேன். யமன் உங்கள் வீட்டு வாசல் கதவை தட்டி கொண்டிருக்கின்றார், அதில் நீங்கள் மோசம் போகாமல் தப்பிக்க வேண்டியது உங்கள் சாமர்த்தியம் என்றார். உடனே அந்த நண்பர், டாக்டர் எவ்வளவு காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்னாலும் பரவாயில்ல, எனக்கு கொடுங்க, என்னுடைய ஆயுளை நீட்டியுங்கள் என்று கூறுகிறார். டாக்டர் சொல்கின்றார், நான் ஒரு டாக்டராக மட்டுமன்றி ஒரு நண்பராக, உயிர் நண்பராக உங்களுக்கு சொல்கின்றேன். உங்களுக்கு தேவை மருந்து மாத்திரை அல்ல. மருந்து மாத்திரை என்பது தற்காலிக தீர்வு, பக்க விளைவை ஏற்படுத்தும். மருந்தில்லா மருத்துவம் மனவளக்கலையை கற்று தினமும் 1 மணி நேரம் எளிய முறை உடற்பயிற்சி செய்யுங்கள். யமனிடமிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். தவம் செய்யுங்கள், மன அழுத்தம் குறையும், ரத்த அழுத்தம் குறையும். காயகல்பம் செய்யுங்கள், சாப்பிடும் உணவின் அளவு முறை சரியாகும், உடல் எடை சமச்சீராகும். உடற்பயிற்சி பண்ணுங்கள், ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை அது குறைக்கும். ரிலாக்ஸேஷன் செய்யுங்கள், மைண்ட் டிப்ரெஷன் சரியாகும் என்று டாக்டர் கூறுகின்றார். ஆக உடல் கழிவுகளை நீக்க உத்தரவாதம் வழங்குவது வேதாத்திரியம். மன அமைதியை ஏற்படுத்தி 100% மகிழ்ச்சியை தருவது வேதாத்திரியம். நம்முடைய பாவப்பதிவுகளை மட்டுமன்றி நம்முடைய முன்னோர்களால் நாம் சுமந்து கொண்டிருக்கும் பாவ மூட்டைகளை எடுத்திருக்கின்ற ஒரே பிறவியில் போக்கி அடுத்த தலைமுறைக்கு கோடி புண்ணியம் சேர்ப்பதற்கு உதவுவது வேதாத்திரியம். மகரிஷி ஞான களஞ்சியத்தில் பாடுகின்றார், பிறவி பெருங்கல் என்ற தலைப்பில் பல ஆயிரம் பிறவி எடுத்தேற்ற பாவ பதிவுகளை ஒரு பிறவி காலத்தில் மாற்றி நலமடைந்து மனிதனாகி தெய்வமாகி உய்ய நல்ல வாய்ப்பு ஆற்றல் இவை நமக்கு அளித்து இயற்கை நில உலகில் மனிதரிடம் அமைந்துள்ளன. உண்மை நேர்முகமாய் கருமைய தூய்மை உணர்ந்தாற்றி பலனடைய அகத்தவத்தால் பரமுணர்ந்து அறத்தின் பாதையில் உதவி வாழும் முறை போதும். பிறவி பெருங்கடல் என்ற தலைப்பில் மகர்ஷி பாடியிருக்கின்றார். திருவள்ளுவர் கூட ஒரு குறள் இருக்கார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார். ஆக பிறவி பெருங்கடல் நீந்த பல ஆயிரம் பிறவியில் சேர்ந்த பாவங்களை போக்க மகரிஷி அவர்களின் வேதாத்திரியம் உதவுகின்றது. தீபாவளி இருந்தாலே விசேஷம் தான், அதுவும் தலை தீபாவளி அப்படின்னா கூடுதல் சிறப்பு. மணமக்கள் கொண்டாடும் முதல் தீபாவளி தலை தீபாவளி. ஆனால் மனவளக்கலை கற்றவர்கள் கடைபிடிப்பவர்கள் கொண்டாடுவது நாள்தோறும் தீபாவளி. வேதாத்திரிய தீபாவளி அது, வேதனை போக்கும் தீபாவளி. தீபாவளி என்று பிரம்ம முகூர்த்தத்துல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சதோ ஒரு கேள்வி கேட்பாங்க, கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படிம்பாங்க. இந்த கங்கா ஸ்நானம் ஆச்சா என்ற தத்துவத்தை நாம் பார்ப்போம். கங்கா தேவி சிவன் தலையில் இருக்கின்றார். இங்கே சிவன் யார்? சிவனாகிய நான் தான். கங்கா தேவி நம் தலையில் இருக்கின்றார். ஆக நம் தலையில் எண்ணம் வைத்து துரியதவம் மாற்ற இன்னும் மேலே சென்று துரியாதீதம் செய்தால் கங்கையில் குளித்த பலங்கள் உண்டு, பாவங்கள் விலகும், மூவகை கர்மாக்கள் தொலையும். மகரிஷி பாடுகின்றார், உச்சிக்குள் அமர்ந்த உயர்வாழ்வு என்ற தலைப்பிலே. உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஒரு அதிசயம் பலமாய் சுற்று ஆகும். அச்சமயம் அறிவிற்கு ஒரு வியப்பு காணும். அவ்விடத்தே நினைத்திருக்க பழகிவிட்டால் இச்சையெல்லாம் பிறக்கும் இடம் கண்டு கொள்வாய். எது வேண்டும் வேண்டாம் என்ற இரண்டும் கண்டு நச்சு விலை இச்சையெல்லாம் அழித்து விட்டு நலங்கியும் எண்ணமே மீற கொள்வாய். ஊன் கொண்ட தேகத்திலே உச்சிமலை மீதினே நான் கண்ட நடனமதை நண்பர்களே சொல்கின்றேன். மான் கண்ட வேகத்திலே மான் கண்ட வேகத்திலே மருளுகின்ற நடையது போல நான் கண்ட நடனமதை நண்பர்களே சொல்கின்றேன். ஆக துரியாதீதம் செய்தால் தீவினைகள் அழியும். தீவினைகள் அழிந்தால் அதுதான் தீபாவளி. அதற்கு வழிகாட்டுவது வேதாத்திரிய தீபாவளி. வேதாத்திரிய தீபாவளியை
வேள்வியாக கொண்டாடுவோம். ஊருக்கு உழைத்தடல் யோகம், பிற நலம் பேணுதல் யாகம் என்ற பாரதியின் கவிக்கேற்ப யோகமும் யாகமும் செய்து ஆசானின் ஆகம விதிப்படி பலமாய் வாழ்வோம். வாழ்க வையம், வாழ்க வையகம், வாழ்க